ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆளுமை மக்கள் போராட்ட முன்னணியினுடைய மத்திய குழு உறுப்பினர் ரஜீவ்காந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் சுவிந்தர். 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏற்கனவே பல தேர்தல்களில் கலந்து கொண்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் மக்கள் போராட்ட முன்னணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். குறிப்பாக மாற்றம் என்பது ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் உண்மையான ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்திற்காக எங்களோட கைகோருங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம். அனைத்து மாவட்டங்களும் சொல்கின்ற பொழுது எல்லா தேர்தல் மாவட்டங்களிலும் மக்கள் போராட்ட முன்னணி களம் காண்கிறதா? யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வன்னி உட்பட எல்லா மாவட்டங்களிலும். ஏற்கனவே நீங்கள் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, ஒரு மாற்று கொள்கையை ஒரு 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 இதய சுத்தியுடனான கொள்கையை அடிப்படையாக கொண்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற நோக்கத்தோடு இந்த தேர்தல்களில் களம் கண்டிருந்தீர்கள். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது சமகாலத்தில் போட்டியிட்ட ஆட்சியாளர்கள் மக்களோடு நின்று அரசியல் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் அல்லது மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு இவர்களினுடைய கொள்கை முரண்படுகிறது என்பது உங்கள் தரப்பு வாதம் இருந்தது. அப்படிப்பட்ட கொள்கைகளை முன்வைத்து மாற்று கொள்கைகளை அறிமுகப்படுத்தி தேர்தலில் களம் கண்ட போதும் அதற்கான மக்களினுடைய வரவேற்பு, மக்கள் உங்களை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் மக்கள் கடந்த தேர்தலில் குறிப்பாக என்பிபியினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை முழுமையாக எடுத்திருந்தார்கள். பலருக்கு தென்னிலங்கையிலும் சரி இங்கும் சரி பலருக்கு என்பிபிக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த வேறுபாடை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. எங்களின் பல வேட்பாளர்களை பல பேர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் என்று நினைத்த விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நாங்கள் இரண்டு தரப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் என்ற ஒரு நினைப்பு தான் பலருக்கு இருந்தது. அதைவிட என்பிபி அலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது பாரிய அளவில் இலங்கை முழுவதும் வியாபித்திருந்தது. அனுரவினுடைய ஒரு பிரச்சாரம் பெரிய அளவில் ஈடுபட்டிருந்தது. அவர் மேல் மக்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை இருந்தது. ஊழல் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த விடயங்கள் எல்லாம் தான் அந்த எங்கள் மீது ஒரு அதிகளவான வெளிச்சம் பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அதன் பிற்பாடு தேசிய மக்கள் சக்தியினுடைய தடுமாற்றம், சொன்ன விடயங்களை அவர்கள் செய்ய முடியாமல் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் நிறையவே இருக்கின்றன. அடுத்தது அவர்களுக்கான ஒரு எதிர்த்தரப்பாக நாங்கள் வெளியிலிருந்து தொடர்ச்சியாக அழுத்தங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஊடக சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போராட்டங்களில் கலந்து கொள்கின்றோம், எடுத்து சொல்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கமாகட்டும், ஏனைய தமிழர் தரப்பு விடயங்களாகட்டும், எத்தனையோ விடயங்களை தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எனவே இதனூடாகத்தான் மக்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டையும் எங்களுடைய அவசியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அரசியலை மக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கான அலை என்பதை விட ஒரு இடதுசாரித்துவ அலை அடித்திருந்தது. அதனுடைய அறுவடையைத்தான் என்பிபி பெற்றுக்கொண்டது என்பது போல எடுத்துக்கொண்டால், இந்த இடதுசாரித்துவ அலை என்பது இலங்கையில் ஆரம்பமானது இந்த அறகலையா போராட்டத்திற்கு பிறகு. இந்த அறகலைய போராட்டத்தினுடைய வெற்றி அல்லது அதனுடைய சாதகமான விளைவுகள் அனைத்தையும் என்பிபி தரப்பு அறுவடை செய்து கொண்டதா? அவர்கள்தான் இதனை முன்னின்று நடத்தியவர்கள் போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டதா? கிட்டத்தட்ட அப்படி தான் உருவாக்கப்பட்டதா? நான் அது உண்மை இல்லை. அறகலை என்கின்ற போராட்டத்திலே என்பிபியை விட அந்த உள்ளக குழுக்களிலெல்லாம் வேறு வேறு ஆட்கள் தான் கூட இருந்திருக்க. குறிப்பாக எங்களோடு நிற்கின்ற பலர், நான் உட்பட பலர் அவர்களை விட பல முக்கியமான விடயங்களை அங்கு செய்திருக்கின்றோம். அவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு போராட்டம் இல்லை, ஆனால் வெளியிலே அவர்கள் போராட்டமாக காட்டப்பட்டது. அதன் அறுவடையை அவர்கள் செய்து கொண்டார்கள். மற்றது என்பிபி பொறுத்தவரையில் அது ஒரு இடதுசாரித்தன்மை கொண்ட ஒரு கட்சி என நீங்கள் குறிப்பிட முடியாது. ஏனென்றால் இடதுசாரித்துவத்துக்கென சில அடிப்படையான பண்புகள் இருக்கின்றது. இவர்கள் மத சார்பின்மையை கூட முழுமையாக கடைப்பிடிக்க முடியாத நபர்களாக இருக்கின்றார்கள். இனவாதத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான எந்த ஒரு தூய்மையான செயற்பாட்டையும் செய்ய முடியாத நபர்களாக இருக்கின்றார்கள். மகாநாயக்கர்களின் காலில் போய் விழுகின்றவர் ஒரு இடதுசாரியாக இருக்க முடியாது. நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற எந்த இடதுசாரித்துவத்தை எடுத்தாலும், இடதுசாரி தலைவர்களை எடுத்தாலும், மதத்துக்கு பின்னால் செல்பவர்களாக ஒரு பொழுதும் இருக்க மாட்டார்கள். செக்குலரிசம், மத சார்பின்மை என்பதை உயிர் மூச்சாக கொண்டு செயற்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வு திட்டங்களை, வகுப்பு பிரச்சனைக்கான தீர்வு திட்டங்களை முன்வைக்கின்ற ஒரு நபராக இருக்க வேண்டும். பணக்காரர்களுக்காக செயற்படுகின்ற ஒரு அரசியலை நடத்தக்கூடாது என்கின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த அடிப்படை கட்டமைப்பிலே எந்தவித மாற்றத்தையும் இன்று வரை
செய்வதற்கான முதற்கட்ட வேலைகளை கூட இவர்கள் ஆரம்பித்திருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் நீங்கள் சொல்வது போல முன்னுக்கு பின் முரணான அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற விமர்சனம் பரவலாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் போராட்ட முன்னணியுடைய கருத்தாக உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஒரு இடதுசாரித்துவ தன்மையே இல்லாத கட்சி என்று சொல்கிறீர்கள். இப்போ அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த மோசமான ஊழல் கட்சிகளை பாருங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், அது எங்களுக்கு தேவையில்லைண்டா மக்களுக்கு நன்கு தெரிந்து தான் நீங்கள் வாக்களித்தார்கள். இடதுசாரித்துவத்தினுடைய பண்புகள் என்று சில அடிப்படையான விடயங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து முற்றாக வழியில் நிற்கும் ஒரு கட்சியை நாங்கள் எப்படி இடதுசாரிகள் என்று அழைப்பது? இப்போ ஜேபியினுடைய பல தோழர்கள் தங்களுடைய வாழ்வையே அரசியலுக்காக தியாகம் செய்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். தனிப்பட்ட ரீதியிலே சிலர் மேல் எனக்கு நல்ல மரியாதை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்று கட்சியை பார்க்கும் பொழுது அந்த கட்சி இடதுசாரிய சிந்தனையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டது. இடதுசாரிய கட்சியினுடைய பண்புகள் இது அல்ல. இது இந்த தேர்தல் வெற்றிகளுக்கு பிறகா? தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிச்சயமாக. ஏண்டா உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். தலதா மாளிகை என்பது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர், ஒரு பாரிய வெற்றி பெற்றவர் செல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த புனித தந்தத்தை பார்ப்பது என்பதெல்லாம் சிலருக்குத்தான் வழங்கி கொண்டது. அதுக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது வெளி சிங்கள மக்கள் மத்தியிலே. அது ஒரு வகுப்பை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு இடம் போல், ஒரு ராஜாக்கள் தான் அங்கே செல்லலாம்ன்றது போலெல்லாம் ஒரு விமர்சனங்கள் ஆங்காங்கே நான் பார்த்துருக்கின்றேன். ஆனால் அனுரகுமார ஒரு முறை இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னால் ஒரு முறை ஒரு உரையாற்றுகின்றார். ஏன் தலதா மாளிகைக்கு செல்கின்றீர்கள்? ஏன் கேமராவை எடுத்துக்கொண்டு செல்கின்றீர்கள்? ஏன் காணொலிகளை பதிவு செய்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார். அதன் பிறகு சொல்கின்றார், நான் தலதா மாளிகைக்கு செல்வதாக இருந்தால் நான் போவதும் தெரியாது வருவதும் தெரியாது, நான் எந்தவித ஒளிப்பதிவும் செய்ய மாட்டேன் என்று. வெற்றி பெற்று அடுத்த நாள் அவர் முதலாவதாக சென்ற தலதா மாளிகைக்கு. இன்றும் இப்பொழுதும் கிட்டடியில் சென்று வந்திருந்தார். எத்தனை கேமராக்கள், எத்தனை ஒளிப்பதிவுகள்! இதைத்தான் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய புறையோடி போயிருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக தொடர்ச்சியாக பலர் விமர்சித்து வந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை விடுத்து அவற்றை முன்னகர்த்தி கொண்டு செல்வதுதான் நான் இந்த இடதுசாரியத்துவத்திலிருந்து இவர்கள் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுவதற்கான காரணம். ஒரு அரசியல் கட்சியாக இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தின் மீது நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கலாம், ஊடகமாக விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் என்பிபி தரப்பு என்பது சாமானிய மக்களினுடைய பிரதிநிதிகள் என்கின்ற ஒரு பிம்பம் ஒட்டுமொத்த சாமானிய மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம் அவர்கள் விதைத்த நம்பிக்கை, அவர்கள் விதைத்த வாக்குறுதிகள். இவ்வளவு நம்பிக்கைகளையும் விதைத்துவிட்டு, இவ்வளவு வாக்குறுதிகளையும் கொடுத்துவிட்டு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவற்றை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய, அல்லது அதற்கான நீங்கள் சொன்னது போல முதற்கட்ட நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை என்பது எந்த புள்ளியில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இவற்றை நிறைவேற்றுவதில் என்பிபி தோற்று போகிறது என்று நினைக்கிறீர்கள்? இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ்பர்க் என்று சொல்லுவாங்க, கடலுக்கு வெளியில் தெரிகிற ஒரு ஐஸ் கட்டியும் கீழே இருக்கிறதும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இலங்கையில் வர்க்க பிரச்சனைன்றது ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்துத்தான் என்பிபி தரப்பாகட்டும் ஏனைய இடதுசாரிய கட்சிகளாகட்டும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றது. நானும் நீங்களும் ஓரளவுக்கு ஒரு இடைத்தர குடும்பத்திலிருந்து வந்திருப்போம். ஆனால் இலங்கையில் கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற நிலையில் இருக்கின்றார். 8 மில்லியனுக்கு மேற்பட்டவர், கிட்டத்தட்ட ஒரு 20-25 விதமான சனத்தொகை இதுக்கு கீழே இருக்குது, வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார். இந்த வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் தொடர்பான ஒரு அரசியலை எப்படி பேச வேண்டும் என்பதுதான் இந்த இடதுசாரி கட்சிகள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தது, என்பிபியும் பேசிக்கொண்டிருந்தது. நீங்கள் சுயிந்தன் வடிவாக ஒரு விடயத்தை அவதானித்தால் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் தான் அமைச்சுகளை வைத்து நிதிகளை ஒதுக்கீடு செய்கின்றது. நீங்கள் பாருங்கள், ஏழைகள் இருக்கின்ற இடங்களிலே வீதிகள் ஒழுங்காக இருக்காது, பாடசாலை ஒழுங்காக இருக்காது, வைத்தியசாலை ஒழுங்காக இருக்காது. இதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் கஷ்டப்பட்டவர்கள் இருக்க இடத்தில் ஏன் பணத்தை கூட ஒதுக்குகின்றார்கள் இல்லை என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க தொடங்க வேண்டும். இந்த கேள்வியினுடைய அடிப்படை தான் இலங்கையினுடைய இடதுசாரிய அரசியல் தோற்றம் பெறுகின்றது. ஏன் ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி ஏனையவர்கள் போல் சம்பளம் பெறுவதில்லை, ஏனையவர்கள் போல் அவருக்கு ஏன் வாழ்க்கை தரம் அமைவதில்லை என்ற கேள்வியில் தான் இந்த விடயம் ஆரம்பிக்கின்றது. எனவே இவற்றைத்தான் நாங்கள் இந்த முறைமை மாற்றம் என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தோம். இந்த முறைமை மாற்றம் என்றதில் இனத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் உள்ளடக்கித்தான் 4 தேசிய இனங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு சுயாட்சி அலகுகள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் என்று அதுவும் ஒரு அடக்குமுறை.
அதை தாண்டி இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனை என்பது இலங்கையிலே பாரிய அளவில் வியாபித்து போயிருக்கின்றது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இந்த இடைவெளி, இதை குறைத்து அவர்களுக்கு ஒரு வளமான ஒரு விடயங்களை செய்வதற்கான அடிப்படை விடயங்களை இவர்கள் ஆரம்பிக்கவில்லை என்ற புள்ளியிலிருந்து தான் எங்களுக்கு இந்த விமர்சனங்கள் ஆரம்பிக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு யாழ்ப்பாண நூலகத்திற்கு 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்ற ஒருவர், வடக்கு பகுதியை பற்றி அறிந்தவர், யாழ் நூலகத்தை தவிர இந்த வடக்கு பிரதேசத்திலே முல்லைத்தீவு ஆகட்டும், கிளிநொச்சி ஆகட்டும், ஏனைய இடங்களில் நூலகங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய கிராமங்கள் எத்தனை இருக்கின்றது? எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றது, பாடசாலைகள் இருக்கின்றது. நான் கேட்கின்றேன், இன்று யாழ் நகரத்திலே இருக்கக்கூடிய இந்த நூலகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாழ் மக்களுக்கு இருக்கின்றது. யாழ் மக்கள் நினைத்தால் ஏதோ ஒரு வகையிலே பணத்தை கொண்டு அதை இன்னும் முன்னேற்றலாம், அவர்களால் அது முடியும். ஆனால் அந்த விடயத்தை கூடிய செய்ய முடியாத பல ஏழைகள் இந்த வடக்கு பகுதியில் இருக்கின்றார்கள். நீங்கள் 10 மில்லியனை ஒதுக்கீடு செய்து 10 நூலகத்தை 10 கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் உருவாக்கி இருக்கலாம். இதுதான் அரசியல் ரீதியான செயற்பாடுகள். யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன் என்பது ஒரு அரசியல் வாசகமாக பயன்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க யாழ் நூலகத்தை எரித்தார், அனுரகுமார திசாநாயக்கா அதனை மீள புனரமைக்கின்றார். இந்த அரசியல் வாசகத்திற்காக செய்யப்பட்ட விடயம் தான் அது. நாங்களும் அந்த கவர்ச்சிக்குள் சிக்கப்பட்டு போகின்றோம். இதெல்லாம் என்ன விடயங்கள் என்றால், நீங்கள் யாரை நோக்கி உங்களுடைய வேலையை செய்ய, நலிந்து போயிருக்கின்ற பின்னடைந்திருக்கின்ற மக்களை நோக்கி உங்களுடைய வேலை திட்டங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய விமர்சனங்கள் ஆரம்பிக்கின்றது. யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன் ரூபாய், வட்டுவாகல் பாலத்திற்கு ஒரு பெருந்தொகை பணம் என்ற ஒதுக்கீடுகள் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட பொழுது அதற்கான வரவேற்புகள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் அதிகமாக காண கிடைத்தன. அந்த வரவேற்புகள், அந்த மகிழ்ச்சியெல்லாம் புறக்கணிக்கிறதா? அதுதான் என்னென்னா, இப்போ ஒரு பிரபலமான விடயங்களை வைத்து அரசியல் செய்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு தான் இடதுசாரிகள் உலகால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தவங்க. அதாவது எந்த விடயங்களை நீங்கள் பிரபலமாக இருக்கோ அதை பேசினா உங்களுக்கு ஒரு பிராந்தியத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார கூறு லைப்ரரி என்று எடுத்துக்கொண்டால், அந்த லைப்ரரியை ஒரு மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொல்கிறீர்களா? இல்லை, நான் அப்படி கூறவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, இப்படி தான் சொல்கிறேன். நான் யாழ் நூலகத்தை டெவலப் பண்ணுறதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை செய்யத்தானோன்னா அது எங்களுடைய ஒரு அடையாளம். அதன் எரிப்பு தொடர்பாக நாங்கள் பரவலாக பேசியிருக்கின்றோம். யாழ் நூலக எரிப்பினுடைய நினைவு தினத்தை நானே அறகலையில் வச்சு செய்திருக்கிறேன், காலி மோத்தடல்ல. அப்போ எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், எதற்கு அடிப்படையான விடயங்களை உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்களை பாதிக்கப்பட்ட தரப்பு இருக்கின்ற இடங்களில், கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கின்ற இடங்களில், முன்னேற்ற வேண்டிய இடங்கள், இப்படி வரையறைகள் இருக்கின்றது. இந்த இடங்களில் செய்யாமல் நீங்கள் ஒரு அரசியல் வெளிச்சத்துக்காக இதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்று இலங்கையிலே புலம்பெயர் சமூகத்தை நீங்கள் அவர்களுடைய நிதியங்களை சுதந்திரமாக ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினால், முதலமைச்சர் நிதியத்தையாவது இங்கு சுதந்திரமாக செயற்பட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால், இதுக்கெல்லாம் தாராளமாக பணங்கள் வரும் வெளிநாட்டில். ஒரு இலகுவாக கையாண்டு அவற்றை உங்களால் முன்னேற்ற முடியும். ஒரு அரசாக செயற்படும் பொழுது நீங்கள் வெறுமனே எதை கூறினால் உங்களுக்கு அதிக வெளிச்சம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இதை செய்கின்றீர்களோ என்ற அந்த விமர்சனம் தான் நான் முன்வைக்கின்றேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்றால் நான் சொல்வது இவ்வளோதான், ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் ஒரு லைப்ரரியும் இல்லை, ஒரு நூலகமும் இல்லை, படிக்கிறதுக்கு வசதி இல்லைண்டா, நானாக இருந்தால் முதலாவது அந்த இடத்தை தான் நான் மாற்ற நினைப்பேன். என்றால் அவர்களுக்கு அடிப்படை விடயங்களே இல்லை. அங்கே ஊழல் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மிக பிரதானமாக கையாளப்பட்ட ஒரு ஆயுதம் இந்த தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு. நாங்கள் வந்தால் ஊழல்வாதிகளை அடியோடு ஒழிப்போம், ஏற்கனவே கடந்த காலங்களில் ஊழல் செய்தவர்களை நாங்கள் சிறைக்கு தள்ளுவோம், அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பது போல பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலப்பகுதிகளிலும் இவர்கள் யாரை பிரதான ஊழல்வாதிகளாக கை காட்டினார்களோ, ராஜபக்ச தரப்பை சொல்கிறேன், அவர்களில் ஒருவரை கூட இவர்களால் சொல்லப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்னும் கைது செய்ய முடியவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நாமல் ராஜபக்ச ஒவ்வொரு முறை சிஐடிக்கு சென்று வரும்போதும் துணிவிருந்தால் எங்களை கைது செய்யுங்கள், ஆதாரங்களை தந்து எங்களை கைது செய்யுங்கள் என்று அரசாங்கத்தை நோக்கி சவால் விடுகிறார். இந்த விவகாரத்தை கையாள வேண்டிய அல்லது இதற்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சி தரப்பு அல்லது எதிர்த்தரப்பு, குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள்
இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் அமைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். உண்மையில் மக்கள் போராட்ட முன்னணி மட்டும்தான் என்பிபி அரசாங்கத்திற்கு எதிரான வெளிப்படையான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுகிறீர்களோ என்று எண்ணலாமா? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் சில விடயங்கள் என்பிபி அரசை பொறுத்தவரையில் உடனடியாக செய்யக்கூடிய விடயங்கள் தான். 3/2 பெரும்பான்மையை வைத்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில். மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை கொடுத்திருக்கின்றார்கள். உங்களால் ஏன் சில விடயங்களை உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கின்றது? முதலாவது நான் பார்க்கின்றேன், வினைத்திறனற்ற முறையிலே பலர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசிலே. இந்த அரசிற்கும் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரச பொறிமுறைக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கின்றது. 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டார்கள். அது எப்படி நடந்தது அரசுக்கே தெரியாது. பலர் அதை ஏதோ அரசு தான் செய்தது போல இங்கே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இல்லை, ஒரு இடைவெளி என்று உருவாகியிருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோன் ஓடி ஒளிந்திருக்கின்றார், இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. செவ்வந்தி என்ற ஒரு பெண் ஓடி ஒளிந்திருக்கின்றார், கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி இந்த அரசுக்கு சில விடயங்களை செய்ய முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த அரசு பொறுப்பேற்று இந்த 6 மாத காலத்திலே நீங்கள் சில விடயங்களையாவது அடிப்படையாக ஆரம்பித்திருக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று உறுதி அளித்தார்கள். ஏன் அதை இன்று வரை செய்யவில்லை என்பதற்கு மாறால் முரணான கருத்துக்களை அதோட பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதும் செய்திருக்கிறார்கள். அது அடுத்த பிரச்சனை. அப்போ இதெல்லாம் என்னென்றால், இவர்கள் சில விடயங்களுக்கு பயப்படுகின்றார்கள். இவர்களுக்கு சில விடயங்களை செய்வதற்கு தைரியம் இல்லை. முதுகெலும் பெற்றவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இளங்குமரன் என்கின்ற யாழ்ப்பாண எம்பியை பார்த்தேன். அவர் ஒரு இளைஞர். அவர்களை பாரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய அரசியல் செய்கின்ற விதம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கான அரசியலாக தெரியவில்லை, அல்லது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியலுக்கான ஒரு வேலையாகவும் தெரியவில்லை. அவர் மின்சார சபைக்கு சென்று ஏதோ பட்டியல் பிரச்சனை என்று ஊடகத்துக்கு ஊடகத்துக்கு கூற வேண்டும். அமைச்சுக்கு சொல்லுங்கள், உங்களோட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. உங்களோட ஆட்சியில் நடக்கிற பிரச்சனையை நீங்களே ஊடகத்திற்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய கையிலே அதிகாரம் இருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். பலர் எதிர்க்கட்சிகள் போல் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை பலர் நாங்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது காலம் வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். காலம் வழங்க முடியாது. ஒரு அரசியலுக்கு அழுத்த அரசியல், எதிர்ப்பரசியல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த அழுத்தத்தினூடாக அவர்கள் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பிடிஏ நீக்க வேண்டும் என்ற கையெழுத்துக்களை நாடு முழுவதும் வாங்கி கொண்டிருக்கின்றோம். அது ஊடகம் எல்லாம் செல்கின்றது. அந்த அழுத்தத்தை நாங்கள் அரசுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றீர்கள், நிறைவேற்ற வேண்டும். தையிட்டி விகாரையில் ஒரு போராட்டம் நடக்கின்றது, போராடுகின்றோம். மீண்டும் அரசுக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னா, அரசு கூறியிருக்கின்றது, இனப்பரம்பலை மாற்றுகின்ற எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதேசத்தில் ஒரு பௌத்த விகாரையை கட்டுவது இனப்பரம்பலை மாற்றுவதற்கான முதலாவது படி. திருவண்ணாமலையில் பிறந்தவன் என்ற அடிப்படையில், இதை நன்கு உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை நான் கூறுகின்றேன். எனவே இனப்பரம்பலை மாற்றோம் என்று நீங்கள் கூறினால் இந்த அத்திவாரத்தை நீங்கள் அகற்ற வேண்டும். தையிட்டி விவகாரத்தை தொட்டிருக்கிறதால் கேட்கின்றேன். இந்த தையிட்டி விவகாரம் என்பது மிகவும் ஒரு சென்சிட்டிவான விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த தரப்பு இந்த விவகாரத்திற்கு எதிராக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அதே தரப்பு அரசாங்கத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்கிறார் ஒரு டிசிசி மீட்டிங்கில், இது இந்த தையிட்டி விகாரையை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூற்று மிகவும் முட்டாள்தனமானது. இவர்கள் இதற்கு எதிராக செய்யப்படுகின்ற போராட்டங்கள் எல்லாம் இவர்களினுடைய அரசியலுக்காக செய்யக்கூடிய போராட்டங்களாக இருக்கிறது என்று. இதை ஒரு அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? இந்த குரலை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். உண்மையில் மக்களினுடைய தெரிவு தொடர்பாக சுருக்கமாக கேட்கின்றேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் ஒரு சமூக வலைத்தள கவர்ச்சிக்கு ஆட்பட்டு இந்த தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்துவிட்டு அதற்கான விளைவுகளை இப்பொழுது அனுபவிக்கிறார்களா? நீங்கள் அர்ஜுனா தொடர்பாக தான் கேட்டீர்கள். அர்ஜுனா தொடர்பாக நாங்கள் அவர் தொடர்பாக தனிப்பட்டு அவரை தாக்கியது கிடையாது. ஒரு பொழுது அவரின் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரி இருக்கின்றார், அவரை பற்றி நாங்கள் பேசியது கூட கிடையாது. ஏன், என்ன காரணம் என்றால், ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் கையாள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அரகளவில் இருக்கும் பொழுது ரணிலை நாய் பேய் என்றெல்லாம் பேசுகிறோம். அது அதுவும் ஒரு அரசியல் தான். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை நாங்கள் நுழைஞ்சதே கிடையாது. அவருடைய தெரிவுகள் தொடர்பாக எங்களுக்கு அபிப்பிராயங்கள் இல்லை. அவருடைய அரசியல் தொடர்பாகத்தான் எங்களுடைய கோபங்கள் அனைத்தும். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், அர்ஜுனாவினுடைய செயற்பாடு என்பது யாழ் மக்களினுடைய பிரதிநிதியினுடைய செயற்பாடாகத்தான் இன்று பார்க்கப்படுகின்றது. வெறுமனே அர்ஜுனாவினுடைய செயற்பாடு அல்ல. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பாரிய இனப்பிரச்சனைகளை
யுத்தம் வரைக்கும் சந்தித்திருக்கின்றோம், பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அதன் பிற்பாடு கூட மீண்டும் அதே பழைய பல்லவி தான் இங்கு பலர் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விகாரை மேல் கை வைத்தால் சிங்கள மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள், எல்லாரையும் வெட்டி கொள்வார்கள் என்றால் திருத்த வேண்டியது சிங்கள மக்களை, என்ன இல்லை. சட்டவிரோதமான ஒரு விடயத்தை செய்துட்டு அதை அகற்றினா சிங்கள மக்கள் கொதித்தெழுந்துருவாங்கன்றா நாங்கள் இந்த நாட்டில் வாழையிலாது. அப்போ எங்களை வேறையாக பிரித்து தான் விடுவோம். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் கேள்வி வைக்கலாம், சட்டம் கூட எங்களை காப்பாற்றாது. என்ன பேச்சு இது? நான் என்ன கேட்குறேன்டா, தொடர்ச்சியாக நான் பலர்கிட்ட கேட்டுவேன், அர்ஜுனா மட்டுமே இல்லை, பல நியாயப்படுத்துகிறவர்கள் கூறுகின்ற ஒரே பதில், பீகாரை அகற்றிட்டு இலங்கையில் நீ உயிரோடு இருக்க முடியுமா என்றால் இது என்னது பிரச்சனை இல்லை, இது சிங்களவர்களின் பிரச்சனை. கணிசமான விகிதாசாரம் அரசாங்கத்தை நியாயப்படுத்துகின்ற பொழுது அரசாங்கம் அதைத்தானே சாதகமாக எடுத்துக்கொள்ளும். அரசாங்கம் தனக்கு சாதகமாக தான் எடுத்துக்கொள்ளுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்றால் குறிப்பாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று யாழிலே 4 என்பிபியினுடைய எம்பிமார் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மக்களை சந்தித்திருக்க வேண்டும் உடனடியாக. இது ஒரு பிரச்சனை. அதுவும் போராட்டங்களால் வந்த ஒரு கட்சி, இடதுசாரியம் பேசி வந்த ஒரு கட்சி. ஓகே, இடதுசாரிகள் என்று தங்களை பறைசாற்றி தோழர்கள் என்று தங்களை அழைத்து கொள்கின்றவர்கள் ஒரு அடித்தட்டு மக்களின், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம்தான் நிற்க வேண்டும். சென்று யாராவது பேசி இருக்கின்றார்களா? அல்லது ஏன் உங்களுக்கு வழங்கப்பட்ட காணியை தாண்டி சட்டவிரோதமாக மக்களின் காணியில் இந்த விகாரை கட்டினீர்கள் என்று விசாரணை இடம்பெற்றதா? இல்லை. அப்போ இங்கே நியாயம், சட்டம் இதெல்லாம் வேறொரு தரப்பிற்கு சாதகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் பொழுது நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து நாங்கள் பலமற்றவர்கள், எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்வோம், நீங்கள் எத்தனை அடிகளை தந்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்வோம் என்பது போலதான் இதை அகற்றினால் சிங்கள மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள், அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும் என்ற பேச்சுகள் எல்லாம் பெறுகின்றது. சிங்கள மக்கள் கொதித்தெழுவார்கள் என்ற பயத்தில் நீங்கள் அரசியல் செய்ய வெளிக்கிட்டால் நீங்கள் தமிழ் மக்களினுடைய உரிமை தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையுமே பேச முடியாது. 10 அரசியல் கைதிகள் இருக்கின்றார். இந்த அரசியல் கைதிகள் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றதெல்லாம் பாரிய குற்றங்கள். அதில் அவர்கள் ஈடுபட்டார்களா இல்லையா என்பது கூட போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அவர்களை விடுதலை பற்றி பேசும் பொழுது கூட எனக்கு ஒரு முறை ஒரு அமைச்சர் கூறியிருந்தார், இவர்களை விட்டால் சிங்கள மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள். எல்லாத்துக்குமே இதைத்தான் கூறுகின்றார்கள். சிங்கள மக்களின் கொதிப்பிற்கா தமிழ் மக்கள் இந்த இலங்கையில் இருக்கின்றார்கள்? சிங்கள மக்கள் கொதிக்காமல் பார்த்துக்கொள்றதாங்கிற வேலை. தமிழ் மக்கள் கொதிக்க மாட்டார்களா? முஸ்லீம் மக்கள் கொதிக்க மாட்டார்களா? ஏன் அவர்களுக்கு உணர்வுகள் கிடையாது? அவர்களுடைய விடயங்களில் கையை வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் உணர்வு இருக்கக்கூடாது என்ற ரீதியில் இவர்கள் அரசியல் பேசுகின்றார்கள். அர்ச்சுனாவினுடைய அந்த கருத்திற்கு நாங்கள் பாரிய அளவிலே எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். அப்படி பேசக்கூடாது. ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு சுயாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனி இனமாக கருதுகின்றீர்கள், உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய இடங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, உங்களுடைய இடத்தை கைப்பற்றுகின்ற ஒரு தன்மை, உங்களை ஆக்கிரமிக்கின்ற ஒரு தன்மை, உங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரம், பண்பாடு, உங்களுக்குரிய நீண்டகால வரலாறு என்பவற்றை அளிக்கின்ற செயற்பாட்டிற்கு எதிராகத்தான் நிற்க வேண்டுமே ஒழிய அதனுடைய ஆதரவு பக்கம் நாங்கள் திரும்ப முடியாது. அர்ச்சுனாவினுடைய அந்த கருத்து தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்தாலும் எங்கள் தொடர்பாகவும் ஒரு சுய பரிசீலனை இருக்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார், இந்த விகாரை சட்டவிரோதம் என்றால் ஏன் நீங்கள் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை என்பது ஒன்று. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை பீடாதிபதி சொல்கின்றார், இதற்கு எதிராக உள்ளூராட்சி சபைகளால் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் அதை தவற விட்டு விட்டதாக சொல்கின்றார். இவை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த பௌர்ணமி தினத்தில் ஒரு எழுச்சியான போராட்டம் தையிட்டி விகாரைக்கு எதிராக நடைபெற்றது. இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்கின்ற இந்த நேரத்தில் தையிட்டியில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கின்றோம்? இந்த விவகாரத்தில் எங்களுடைய அதிகபட்ச அழுத்தத்தை கொடுப்பதில் தமிழ் தரப்புகள் பின்னிற்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலத்துக்கு காலம் நீங்கள் 1980-85 காலப்பகுதிகளில் தியாகி திலீபன் அவர்களுடைய ஒரு காணொளி இருக்கின்றது. அவர் இந்த யாழ்ப்பாணத்தில் வைத்து தான் கூறுகின்றார், யாழ் மக்கள் உணர்ச்சி பெற வேண்டும், எழுச்சி அடைய வேண்டும், எங்களுடைய இழிநிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள். காலத்துக்கு காலம் மக்கள் ஒரு வேளையில் தாங்கள் வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். எப்பொழுதுமே பிரச்சனைகளுக்குள் சிக்கப்பட்டு கொண்டு இருப்பதை விரும்ப மாட்டார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு களைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக உண்மையில் களைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அத்தோடு கடந்த 15 வருடமாக தமிழ் அரசியல்வாதிகள் சரியான முறையிலே செயற்படாத தன்மை அவர்களை வெறுப்படைய வைத்திருக்கின்றது. நாங்கள் மக்களோடு பேசும்பொழுது எங்களுக்கு அதுதான் புரிகின்றது. என்னத்தை செய்ய போகிறீங்க? சும்மா கத்திட்டு போவீங்க, அல்லது
எங்களுடைய சுயநலத்திற்கு, நாங்கள் எங்களுடைய வருமானத்திற்கு அல்லது ஏதோ ஒன்றிற்காக செயற்படுகின்றோம் என்ற அந்த பார்வை தான் மக்கள் மத்தியில். ஆனால் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வீரியமாக இருக்கின்ற பொழுது இதை எப்படி ஒரு சரியான நியாயப்படுத்தலாக சொல்ல முடியும்? இல்லை, நான் அதை சொல்லல. ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதும் தேசிய ரீதியாக ஒரு அலை ஏற்படத்தான் செய்யும். கோட்டாபய ராஜபக்சவினுடைய தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அடுத்த 10 வருடத்திற்கு மொட்டுதான் என்று சொன்னார்கள். இனிமேல் ரணில் விக்ரமசிங்க தரப்பை வீழ்த்த முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு அழுத்தமான கொள்கை பிடியில் வடக்கு கிழக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2024ஆம் ஆண்டு எதிர்கொள்ளப்பட்ட 2 தேர்தல்களிலும் இந்த ஒரு சோசியல் மீடியா கவர்ச்சிக்கு அல்லது இந்த சமூக கவர்ச்சிக்கு தமிழ் மக்களும் தங்களை ஆட்கொண்டு தமிழ் மக்களை சரியான முறையிலே அரசியல்மயப்படுத்தப்படாத பொறுப்பை தமிழ் கட்சிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் எடுக்க வேண்டும். என்றால் எங்களுக்கு ஒரு உரிமைசார் பாரிய பிரச்சனை ஒன்று இங்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு 3ஆம் தர இனமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று கூட இங்கு இருக்கின்ற பல அலுவலகங்களில் நீங்கள் தமிழில் போய் வேலை செய்ய முடியாது. ஒரு போலீஸ் நிலையத்தில் போய் தமிழில் வேலை செய்ய முடியாது. உங்களுடைய மொழி பண்பாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அவற்றை காப்பாற்ற வேண்டும். அவற்றுக்காக நீங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து எந்த பயனும் இல்லை என்ற விடயங்களை எல்லாம் எடுத்து கூறியிருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த உணர்வுசார் அரசியல் புரிந்திருக்க வேண்டும். அந்த கட்சி அல்லது அவர்களை வழிநடத்துகின்ற தரப்பு இன்னும் வீரியமாக அவர்களோடு இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அவருடைய பொருளாதாரம் சார் விடயங்களுக்கு குரல் கொடுத்திருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பல விடயங்களை சேர்க்க வேண்டும். பல கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்க வேண்டும். மாணவர் கட்டமைப்பாகட்டும், அடிப்படை கட்டமைப்பாகட்டும், சட்ட ரீதியான கட்டமைப்புகளாகட்டும், இப்படி கட்டமைப்புகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த குறைபாடுகளால் தான் இன்று நாங்கள் ஒரு பின்னோக்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களுடைய தரப்பினுடைய ஒரு வலிமை குறைவான விடயத்தை எடுத்து அரசாங்கத்தினுடைய விடயங்களை நியாயப்படுத்துவதற்கு முனையக்கூடாது. யார் போராடினாலும் அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்க வேண்டும். யார் போராடுகின்றார்கள், எதற்காக போராடுகின்றார்கள், அவர்களின் நலன் என்ன என்பதெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அந்த போராட்டத்தினுடைய கருத்தியல் என்ன, அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை என்ன, அது எந்த பெரிய அடக்குமுறைக்கு எதிராக இடம்பெறுகின்றது என்பதை தான் நான் பார்ப்பேன். அந்த அடிப்படையில் இந்த விகாரை என்பது ஒரு சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்னர் கேட்ட கேள்வியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், ஏன் இதை முன்னர் தடுக்கவில்லை, ஏன் வழக்கு போடவில்லை, ஏன் உள்ளூராட்சி என்றெல்லாம். உங்களுக்கு திருவண்ணாமலையினுடைய விடயங்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு நன்கு புரியும். அங்கு இப்படி எத்தனையோ சட்டவிரோதமான கட்டடங்கள், கோணேஸ்வர் கோயிலுடைய வாயிலிலே இருக்கக்கூடிய சட்டவிரோத கடைகள், வழக்குகள் போடப்பட்டது, நகராட்சி மன்றம் தலையிட்டது, உள்ளூராட்சி சபைகள் தலையிட்டது. எந்த ஒரு முடிவுமற்றதாக தொடர்ச்சியாக இழுபறை நிலையிலே இருக்கின்றது. மற்றது நீங்கள் வழக்கு என்று போய்விட்டீர்கள் என்றால் அது சட்ட ரீதியான பிரச்சனை ஆகிவிடும். சட்ட ரீதியான பிரச்சனைக்கு உங்களுக்கு எத்தனை காலம் இழுத்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வழக்கு நிலுவையில் இருக்கின்றது, எனவே இங்கே யாரும் வர முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இது சட்டத்தை தாண்டிய ஒரு விடயம். இது அரசியல் ரீதியான ஒரு விடயம். தமிழ் மக்கள் அரசியல் அதிகாரமற்றவர்கள் என்ற காரணத்தால் இன்னொரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரப்பு சட்டத்தை வளைத்து தனக்கு சாதகமாக்கி ஆக்கிரமிப்புகளில் ஈடுபடுகின்றது என்பது அரசியல் சார் விடயம். எனவே அரசியல் சார் விடயத்தை நாங்கள் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. சுயந்தன் இப்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட இடத்திற்குள் சென்று அவருக்கு அத்தனை சட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது நான் ஒரு வீட்டை கட்டிவிட்டு நீங்கள் வழக்கு போடுங்கள் என்று 10 வருடம் அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறது மிகவும் ஒரு கேவலமான செயற்பாடு. அரசு இப்படி செய்தால் நாங்கள் அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது. அரசிட்ட கேள்விதான் கேட்கணும். அரச இயந்திரம் இதை செய்கின்றது. எனவே இந்த அரச இயந்திரத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடிய என்பிபி கட்சியினருக்கு பாரிய பொறுப்பு கூறல் இருக்கின்றது. மற்ற எல்லாரையும் விட்டுருக்கு. இன்றைக்கு இந்த அரசை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற என்பிபியினுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு கூறலும் பொறுப்பும் இருக்கின்றது. அவர்கள் இதை பேசவே மாட்டார்கள். புதிய அரசியல் அமைப்பு ஒன்று கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் அது ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஒரு இனிஷியேட்டிவ் செய்யப்படுகிறது. அதற்கு பல்வேறு கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய குரல்களை ஒன்றாக இணைப்போம் என்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் விடுக்கப்பட்ட இந்த அழைப்பையும் அதற்கு பரஸ்பரம் அடுத்தடுத்த கட்சிகளிடமிருந்து வந்திருக்கக்கூடிய பதில்களையும் எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது இது இந்த காலத்திற்கு இப்பொழுது இது அவசரப்பட வேண்டியதில்லை என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் ஒரு தனிப்பட்ட கட்சி என்ற ரீதியில் நாங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் வேறு கட்சிகள் தான். இல்லை, தேசிய ரீதியாக தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுக்கு தெரியும். புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்படுவதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் நிலவுகிறதா? அவர்கள் இப்பொழுதைக்கு செய்ய மாட்டார்கள், அது எனக்கு ஓரளவு தெரிகின்றது. ஆனால் அவர்கள் வரும்பொழுது
ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதிகளோடு வந்தார்கள். புதிய அரசியலமைப்பிலே 13வது திருத்த முழுமையாக நீக்கப்பட்டு மாகாண சபை முறைமை கூட ஒழிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை பற்றி ஆங்காங்கே சிலர் கருத்து தெரிவித்து பின்னர் அதை மாற்றியும் இருந்தார்கள். டில்வின் சில்வா எல்லாம் சில கருத்தை சொல்லி அதை நான் சொல்லலை அப்படின்லாம் மாற்றியிருந்தேன். அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கின்றது. இந்த அதிகார பரவலாக்கல் அல்லது அதிகார பகிர்வு தொடர்பாக அவர்களுக்கு எந்த ஒரு பார்வையும் கிடையாது. இலங்கை என்பது ஒரு நாடு, இங்கிருக்கின்ற அனைவரும் இலங்கையர் என்று குறிப்பிடுகின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த சிங்களவருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களுக்கும் ஒரே அளவான அதிகாரங்கள் இங்கு இல்லை. எனவே அரசியல் அதிகாரங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்காத ஒரு அரசியலமைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள் அல்லது கட்சிகள் இணைகின்றது என்றால் அது வரவேற்கத்தக்க விடயம் தான். அந்த விடயம் சில கட்சிகளால், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினால் தவிர்க்கப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற காரணம் என்னவென்றால், இலங்கை அரசாங்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான எந்த விதமான முன்னகர்வுகளையும் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் இதை பற்றி பேசுவது, தமிழ் கட்சிகளை இணைப்பது அல்லது தமிழ் கட்சி பிரதிநிதிகளினுடைய குரல்களை இணைப்பது தொடர்பாக பேசுவது என்பது நாங்கள் அவசரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். முதலில் அரசாங்கம் தங்களினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கட்டும். முதலில் அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான அழுத்தங்களை நாங்கள் கொடுப்போம். அதற்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக பேசுவோம் என்பது போன்ற பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாங்கள் தயாராக இருப்போம் என்கின்ற முன்னணியினுடைய நிலைப்பாட்டையா, இல்லை அரசாங்கத்தினுடைய பதிலுக்கு பிறகு நாங்கள் பேசுவோம் என்கின்ற நிலை? அவர்களுக்கு நேய விருப்பம் இல்லை என்றதான் அந்த கருத்தினுடைய சாராம்சம். என்ற ஓரளவு எல்லாருக்குமே தெரியும், அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக தொடர்ச்சியாக என்பிபி பேசி கொண்டிருக்குது. என்பிபியினுடைய நிலைப்பாடுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்பிபி எந்த காலத்திலுமே அதிகார பரவலாக்களுக்கோ அல்லது அதிகார பகிர்வுக்கு கூட தயாராக இல்லாத ஒரு அமைப்பு தான். அது தனியே தேசிய இனங்களை அடையாளம் காண்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் அனைவரும் இலங்கையராக வாருங்கள் என்று தான் அழைக்கின்றார்கள். ஆனால் பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை நீக்க மாட்டார்கள் தொடர்ச்சியாக நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இத்தனை காலம் அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதனுடைய தெளிவு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கட்சி அழைக்கின்றதென்றால் இன்னொரு கட்சி அது இப்போ கூப்பிடலைன்னு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. அதுக்குரிய சாதகங்களை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இரு கட்சிகளுக்கும் இடையிலே நீண்டகால அடிபாடுகள், இழுபறிகள் இதெல்லாம் இருக்கின்றது. இதை வைத்தவர்கள் இது கட்சி சார்ந்த பிரச்சனையாக பார்க்க நிலைப்பாடு உங்களுக்கு விளங்க தானே. இந்த வடகிழக்கில் இயங்குகிற தமிழ் தேசிய கட்சிகள் மக்களினுடைய பிரச்சனையை எப்படி பார்க்குறது என்றால், பொதுவாக அது கட்சி அடிபாட்டு பிரச்சனையை தான் பார்க்குது. ஏன் இங்கே இந்த ஒற்றுமைன்றதை ஏற்படுத்த முடியாமல் இருக்குது. ஒரே விடயங்களை கையாளுற தரப்புகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை தானே. ஒரே பிரச்சனையை தான் கையாளுறான். பிரச்சனை ஒன்று தான். ஏன் தரப்புகளை ஒற்றுமையாக இல்லைன்னு உங்களுக்கு வடிவாக தெரியும். அப்போ எனவே இதில் இவர்கள் ஒற்றுமையாக வேண்டியது அது அவர்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு அந்த ஒற்றுமையாக ஆனால் என்ன ஆகாட்டி என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் வேறொரு தரப்பு, நாங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து என்ன இதை செய்யணுமோ நாங்கள் செய்து கொண்டிருப்போம். எங்களுடைய யார் வேணுமானாலும் பேசலாம். அவர்கள் இருக்கின்ற போராட்டத்துக்கு செல்கின்றோம், வருகின்றோம். அப்படித்தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கின்றோம். ஏற்கனவே சிதறி எல்லா விடயங்களையும் சிதறடித்து விட்டார்கள். அவருடைய கொள்கைகளில், நிலைப்பாடுகளில் எல்லாம் எங்களுக்கு பாரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே அவர்கள் தொடர்பாக, கட்சிகள் தொடர்பாக, அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு பார்வையை சொல்லலாம். இது இப்படி இருக்கலாம் என்றால் அவர்களுடைய நிலைப்பாடுகள், அது அவர்களுடைய நிலைப்பாடுகள். பாராளுமன்றத்தினுடைய போக்கு, கடந்த கால பாராளுமன்ற போக்கு எவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் கூட, எவ்வளவு சலசலப்புகள் இருந்தாலும் கூட ஆழமான கருத்துக்கள் பகிரப்படும், அது தொடர்பான விவாதங்கள் உருவாக்கப்படும். இலங்கையினுடைய பாராளுமன்றம் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன்றமாக இருந்து வந்திருக்கிறது. சமகால அரசியலில் பாராளுமன்றத்தினுடைய போக்கு மிகவும் கேலிக்குரியதாக மாறி இருப்பதாக விமர்சனங்கள் இருக்கிறது. நாய்கள் பற்றியும், நரிகள் பற்றியும், காக்கைகள் பற்றியும் தான் அதிகமாக பேசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தன்மையை மடைமாற்றுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இப்படி இல்லை என்றால் முதிர்ச்சியற்றவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் முதிர்ச்சியற்றவர்கள் பாராளுமன்றத்தை சென்ற கருத்தோடு உடன்படுவதே இல்லை. ஏனென்றால் சுயந்தன் இப்பொழுது நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கின்றீர்கள், பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். அவர் வெளியிலே இருந்து பேசும் பொழுது கூட அரசியல் தொடர்பாக எங்களுக்கு போதுமான ஒரு பார்வை இருந்தால் போதும். இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகள், ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு, ஏனைய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு போதுமான பார்வை இருக்க வேண்டும், நீண்ட வாசிப்புகள் இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும். இவ்வளவு இருந்தால் போதும். உங்களுக்கு என்ன முதிர்ச்சி பாராளுமன்றத்தில் பேசுகிறீங்க போயிட்டு, ஆனால் உங்களுக்கு பேச தெரியவில்லை என்றது முதிர்ச்சியற்ற தன்மை இல்லை, அது ஒரு ஆளுமையற்ற தன்மை. எனவே இந்த ஆளுமையற்ற தன்மை அல்லது கையாள தெரியாத அந்த விடயங்களில் தான் என்று பலர் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். பல விடயங்களில் தான்றொன்றித்தனமான கருத்துக்களை கூறி பலர் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாய்கள் தொடர்பான கருத்தாகட்டும், குரங்குகள் தொடர்பான கருத்தாகட்டும், எல்லாம் உண்மையில் ஒரு அத்தியாவசியமற்ற கருத்துக்கள், தேவையற்ற கருத்துக்கள்.
அதாவது அதில் வந்து லொஜிக்கே கிடையாது சில விடயங்கள். இப்படி சொல்லி சொல்லி தங்களுக்குரிய திட்டமிட்டு மடைமாற்றப்படுகிறதா? திட்டமிட்டு மடைமாற்றப்படுகின்றது. இன்னொரு விடயம் என்னடா 225 பேர் அங்கே உரையாற்றுகின்றார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உரை தான் வெளியில் வந்துட்டு. அர்ஜுனாவினுடைய உரை வராத சிங்கள இதே கிடையாது. என்னென்றால் அவர்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகின்றார்கள். ஏதாவது ஒன்று கலவரம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கணும், அல்லது இந்த கேலி கூத்தாக்குகின்ற விடயங்கள், ஏனைய இனங்கள் தொடர்பாக கேவலமாக பேசுகின்ற விடயங்கள்லாம் பாஞ்சடித்து ஹிரு டிவியெல்லாம் போட்டுகிட்டே இருக்கின்றார். நான் பார்க்குறேன். ஏன் சில விடயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணலாம். இப்போ சிலர் அங்கே உரையாற்றுகின்றார்கள் தையிட்டி விஹார தொடர்பாக. ஒரு சிங்கள நாளிதழ்லையோ ஒரு சிங்கள ஏனைய தொலைக்காட்சிகளையோ போட மாட்டார். ஆனால் ஏனைய உரைகள் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கேவலமாக பேசுகின்ற விடயங்கள், ஹன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியில் வருகின்றது. இவைகள் எதற்காக வருகின்றதுன்னா, இந்த நாட்டினுடைய பலகால பிரச்சனை இதுதான். இந்த இனவாதத்தை அப்படியே உயிர்ப்போடு வைத்திருப்பது, தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனையை வைத்திருப்பது, தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை வைத்திருப்பது, முஸ்லீம்களுக்கும் சிங்களவர்களிடையும் ஒரு பிரச்சனையை வைத்திருப்பது. இதற்கான தூண்டுதல்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதி இருக்கின்றது, நீங்கள் எதையும் பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதற்காக நீங்கள் ஏனையவர்களை கேவலப்படுத்தி இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவித்து அடுத்த மக்களினுடைய நம்பிக்கையை குழி தோண்டி புதைத்து ஒரு சிலர் தெரிவிக்கின்ற முகப்புத்த கருத்துக்களுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீர்கெடுக்கின்ற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. அர்ஜுனாவினுடைய இந்த கடந்த கால முஸ்லீம் மக்கள் தொடர்பான கருத்துக்கள் மிகவும் மோசமானவை, பாரதூரமானவை, வருத்தத்துக்குரியவை. எங்களோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு சகோதர இனம் அவர்களுடைய நம்பிக்கைகள் மீது மோசமாக கை வைப்பதும் அவர்களை கேவலப்படுத்துவதும் வந்து நாங்கள் செய்யக்கூடாத ஒன்று. எனவே அதை நாங்கள் எங்களுடைய ஒரு பிரதிநிதி செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு சரியான சங்கடமாக இருக்கின்றது. முஸ்லீம் சகோதரர்களை அவர்களோடு உரையாடுவது எங்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது. எனவே இது எப்படி இதை கையாள்வதென்று கூட சில நேரங்களில் தெரிவதில்லை. அரசாங்கங்களினுடைய மாறுபட்ட நிலைப்பாடுகளுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் மக்கள் போராட்ட முன்னணி தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது என்கின்ற அடிப்படையில் என்னிடமிருந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி, கடந்த தையிட்டி போராட்டத்தின் போது தமிழர் இன நலன் சார்ந்த பல்வேறு உரிமை கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது சர்வதேச விசாரணை, பொறுப்புக்கூறல் போன்ற பல்வேறுபட்ட கோஷங்கள் எழுப்பப்படும். ஆனால் கடந்த தையிட்டி போராட்டத்தின் போது இப்படிப்பட்ட கோஷங்கள் எழுகின்ற பொழுது அதில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய குரலும் இபிடிபியினுடைய குரலும் சேர்ந்திருந்தது. அவர்களுடைய பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த கோஷங்களில் தங்களுடைய கரங்களையும் சேர்த்து உயர்த்தினார்கள். இந்த இணைவை எப்படி பார்க்க வேண்டும்? ஒன்று, இது ஒரு ஆரோக்கியமான விளைவாக நாங்கள் பார்க்கலாமா, அல்லது கடந்த காலங்களில் இந்த குற்றச்சாட்டுகளோடு பங்குதாரர்களாக தங்களை ஆக்கி கொண்டதாக மீண்டும் மீண்டும் விமர்சனம் வைக்கப்படுகின்ற தரப்பு எங்களோடு சேர்ந்து அதிகாரம் இழந்த பிறகு தங்களை மூடி மறைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டுமா? மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ராஜீவ்காந்தியினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நாங்கள் என்பிபிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள், பாரிய விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வைத்துக்கொள்கின்றோம். அதே விமர்சனங்களை எடுத்து ஏனைய தரப்புகள் பயன்படுத்துகின்றது. போராட்டங்களில் ஈடுபடுகின்றோம், ஏனைய தரப்புகள் அதனோடு வந்து நிற்கின்றது. அதாவது என்பிபி எதிர்ப்பு என்கின்ற ஒரு புள்ளியில் இங்கு பலர் ஒன்றிணைகின்றார்கள். உண்மையில் எங்களுடைய அரசியல் என்பது என்பிபி எதிர்ப்பு கிடையாது. எங்களுடைய அரசியல் என்பது நிலைப்பாடுகள், கொள்கைகள் சார்ந்தது. இந்த கொள்கைகளோடு இவர்கள் இணைகின்றார்களா என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு இடத்திலே வந்து கலந்து கொள்ளும் பொழுது அதனை நாங்கள் வேண்டாம் என்று கூற முடியாது. எங்களோட நட்போடு பேசுகின்ற பொழுது அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. அரசியல் ரீதியாக எங்களுக்குள் முரண்பாடு இருக்கும். யுத்தம் செய்யும் பொழுது ஒருவரை சுட்டு வீழ்த்துவதென்றால், அரசியல் செய்யும் பொழுது கருத்துக்களால் இன்னொருவரை வென்றெடுக்க வேண்டும். அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். அதிலும் குறிப்பாக அரசியல் என்பது பலருக்கு அரசியல் லாபங்கள் தேடுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கின்றது. பல வேளைகளில் எந்த இடத்தில் தாங்கள் வந்து நின்றால் எங்களுடைய அரசியலுக்கு அது வலுவாக இருக்கும் என்றுதான் பலர் பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தின் தேவை இல்லாமல் போகும்பொழுது அங்கிருந்து நகர்ந்து விடுகின்றார்கள். இது ஒரு கொள்கைகளற்ற ஒரு செயற்பாடு. இன்று அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த கொள்கைகளில் இருப்பார்களா என்ற கேள்விதான் எங்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் இன்று அவர்களுடைய தேவை என்பிபியை எதிர்ப்பது என்பது முக்கியமான தேவை என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்று அவர்களுக்கும் என்பிபி எதிர்ப்பு இருக்கின்றது, எங்களுக்கும் இருக்கின்றது. எங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்பினுடைய வடிவமும் அவர்களுக்கு இருக்கின்ற வடிவமும் ஒன்றல்ல. நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அதிலிருந்து மாறுபடுகின்ற இடங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இவர்கள் இதே கொள்கைகளோடு இணங்குகின்றார்களா என்று கேட்டால் அதில் பல சிக்கல்கள் இருக்கு.
ஏற்கனவே தேசிய அரசாங்கங்களோடு செயற்பட்டவர்கள், ஏற்கனவே இங்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அமைதியாக இருந்தவர்கள், அந்த பக்கத்தில் இருந்து எந்தவித பாரிய ஒரு பேரம் பேசும் ஆற்றலையும் உருவாக்காதவர்கள் என்று பலதரப்பட்ட தரப்பினர் இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் வரும்பொழுது எங்களுக்கும் அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வரட்டும், பங்கு கொள்ளட்டும், அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக மக்களுக்கு பூரண தெளிவுபடுத்தலை அவர்கள் வழங்க வேண்டும். கடந்த காலத்தில் ஏன் இவர்களால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை, அல்லது ஏன் இவற்றை தடுக்க முடியவில்லை, அரசாங்கத்தினுடைய பங்குதாரர்களாக இருந்தும் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்ற தெளிவுபடுத்தலை அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும், முதலாவது. இரண்டாவது, நாங்கள் இன்று மாறிவிட்டோம் என்றால் அந்த மாற்றத்தினுடைய தெளிவுபடுத்தலையும் அவர்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களில் சில தவறுகள் இழைத்திருக்கின்றோம். சுய விமர்சனத்தின் அடிப்படையில் ஒருவர் மாறி இன்னொரு இடத்திற்கு அவர் வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவர் கடந்த காலத்தில் இப்படி இருந்தார் என்பதற்காக அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவருடைய நிலைப்பாடை எடுக்க முடியாது. அவர் இன்று நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றால் முதலாவது மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் இந்தந்த மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம், எனவே நாங்கள் அதை நோக்கி எங்களுடைய அரசியலை செய்வோம் என்றால் மக்கள் நாளை இவர்கள் வேறு பக்கத்திற்கு தாவும் பொழுது இதை சுட்டி காட்டுவார்கள், ஏன் இப்படி இருக்கின்றீர்கள். அரசியல் லாபம் கருதிய செயற்பாடாக நீங்கள் செய்யாமல் இதே சுத்தியோடு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகளை அணுகும் ஒரு தரப்பாக இருந்தால் நீங்கள் எங்கும் வந்து நிற்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு பல கேள்விகளுக்கு காத்திரமாக பொறுமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி சுரேந்தர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.